ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது எங்கள் வீட்டோட கரம் மசாலா சீக்ரெட் தான். இந்த மசாலாவை நம்ம பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடிய எல்லா டிஷ்ஷஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் ரொம்பவே முக்கியமானது ரேஷியோ தான். எது எந்தெந்த அளவில் சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்தா தான் நமக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டிஷ்ஷு செய்யும் போது இதை ஒரு கிச்சன் ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கும் போது இந்த மெஷர்மெண்ட்டில் வாங்கிக்கிட்டாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம 250 கிராம் ஜீரகம், 100 கிராம் சோம்பு, 50 கிராம் வெள்ளை மிளகு, 125 கிராம் கருப்பு மிளகு, 50 கிராம் கொத்தமல்லி விதை, 35 கிராம் பட்டை, 15 கிராம் கிராம்பு, 10 கிராம் ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா காய வச்சு, வெயிலில் காய வச்சு அரைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இப்போ நமக்கு மழை காலமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு வானலை ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக சூடு ஏற்றிட்டு நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்படி செய்கிறதுனால இதனோட டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாது, அப்படியே தான் இருக்கும். நான் எல்லா டிஷ்ஷஸ்க்குமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி அரைச்சி வச்சுக்க போகிறது ஒரு 600 கிராம் அளவுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லியை தனியாக சூடு ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஜீரகம் சோம்பையும் நல்லா லைட்டாக சூடு ஏற்றுனதும் மிச்சம் இருக்க மசாலாவை போட்டு லைட்டாக சூடு ஏற்றி ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம மிளகாத்தூள்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல மொத்தமாக அரைச்சி, அந்த மாதிரி இதையும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பப்போ தேவையோ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பாய் வீட்டில் தான் பிரியாணி நல்லாயிருக்குன்றதுலாம் இல்லை. நம்ம யார் செஞ்சாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆஃப் இயர்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.